இப்போ அடுத்ததாக எக்ஸசைஸ் 6.2 நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஆக்சுவலாக அதில் வந்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக அப்படி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் வந்து சொல்லணும். ஓகேங்களா? இந்த ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இது ரெண்டுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், சைன் ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காசு ஸ்கொயர் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஆன்சர் நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சைனோட 60 டிகிரி சைன் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து தெரியணும். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா √3/2. அந்த டேபிளில் நமக்கு வந்து தெரியும். அந்த டேபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருந்துருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும். அடுத்தது காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். அப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காசு ஸ்கொயர் 60 டிகிரி அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த மாதிரி எழுதுறோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி அண்ட் காசு ஸ்கொயர் 60 டிகிரி. அந்த ஸ்கொயரை எப்படி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னா, இப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரியா, இது எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா சைன் 60 டிகிரி த ஹோல் பவர் 2 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ சைன் ஸ்கொயர் 60 டிகிரி அப்படின்னாலும் சைன் 60 டிகிரி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலுமே வந்து என்ன அப்படின்னா ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான சைன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணிடுங்க. இங்கே என்னன்னா √3/2, அப்போ பவரில் 2 அது வந்து அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே சைன் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2, ஸோ 1/2 பவர் 2. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பவரை நியூமரேட்டர் as well as டினாமினேட்டருக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம், அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் இது ரெண்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நியூமரேட்டரில் வந்து ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணுறப்போ இந்த ஸ்கொயரு ரூட்டு என்ன வேறு கேன்சல் ஆகிடும். இப்போ 3 மட்டும்தான் இருக்கும். ஸோ 3. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 4 நமக்கு வந்து கிடச்சிடும். இது நோ ப்ராப்ளம். 1 ஸ்கொயர் 1 தான் அண்ட் 2 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 4. இப்போ இது ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால 4 அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். தென் 3 + 1 நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 4/4 ஆன்சர் என்ன அப்படின்னா 1. பாருங்கள், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? 1 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அவ்வளோதான், நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததா இப்போ கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாருங்கள், 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. அதுக்கு முன்னாடி டேனோட 30 டிகிரி வேல்யூ என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan 30 டிகிரி அண்ட் சீக்கன் 30 டிகிரி ரெண்டுமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ tan 30 டிகிரி அப்படின்னா 1/√3. இப்போ சீக்கன் அப்படிங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ காஸ் 30 டிகிரி அப்படின்னா √3/2. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 2/√3 வரும். அப்போ சீக்கன் 30 டிகிரியோட வேல்யூ 2/√3. இப்போ இதில் போய்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1 + tan 30 டிகிரியா, அப்போ இதோட வேல்யூ வந்து 1/√3 த ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கான வேல்யூவில் இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் இருந்து இப்போ 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி அதை மட்டும் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்கொயரை வந்து அப்ளை பண்ணுறப்ப 1 ஸ்கொயர் வந்து 1. அதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டரில் ஸ்கொயர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆகிரும், கேன்சல் ஆயிடுது. அப்போ 3 மட்டும்தான் இருக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ அப்போ 1 + 1/3. அப்போ எல்சிஎம் வந்து எடுங்க. அப்படின்னா என்ன வரும், 3 1s are 3 + 1 4. அப்போ ஆன்சர் வந்து 4/3 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்குது. இப்போ ரைட் சைடு வந்து எடுக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி, சீக்கன் ஸ்கொயர் 30 டிகிரி. இப்போ சீக்கன் 30 டிகிரியோட வேல்யூ 2/√3. அப்போ பவர் 2 வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4. டினாமினேட்டரில் ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ 4/3. இப்போ ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலா, அப்போ கிவன் அது என்ன அப்படின்னா இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ இது கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ அடுத்ததாக பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3, cos 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -1. இது எல்லாத்தோட வேல்யூமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாத்தோட வேல்யூமே என்ன அப்படின்னா ஈக்குவல் அப்படிங்கிற நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ cos 90 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து வேணும். cos 90 டிகிரி அப்படின்னா 0. அதுக்கப்புறம் sin 45 டிகிரி வேல்யூ 1/√2.
காஸ் 45 டிகிரியோட வேல்யூவும் என்ன அப்படின்னா 1/√2 தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். காஸ் 90 டிகிரி, அப்போ காஸ் 90 வேல்யூ 0. இது வந்து ரிசல்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் வந்து எடுக்க போகிறோம். 1 - 2 sin ஸ்கொயர் 45 டிகிரி. அப்போ 1 - 2 sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. அப்போ 1/√2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஸ்கொயர் வந்து இருக்கிறதுனால. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் வந்து 1 வரும். இப்போ இந்த √2ல் ஸ்கொயர் வந்து பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல்னா 2 மட்டும் வரும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளேஸில் இந்த 2 நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் வந்து பண்ணிடலாம். இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 வரும். இங்கே 1 - 1 இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். 2 1s are 2 minus 2 1s are 2. அப்போ 2/2 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 நமக்கு. ஸோ 0/2 ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0 தான். 0/2 ஆன்சர் 0. தட் இஸ் ரிசல்ட் நம்பர் 2. இப்போ அடுத்ததான் கொஸ்டினோட லாஸ்ட் செஷன் வந்து எடுக்கிறோம். 2 cos ஸ்கொயர் 45 டிகிரி -1. அப்போ 2 cos 45 டிகிரி அப்படின்னா 1/√2 த ஹோல் ஸ்கொயர் -1. இப்போ மறுபடியும் நமக்கு என்ன வந்து கிடைக்கும்னா இந்த 2 அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 வரும். இந்த √2 ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ கேன்சல் ஆனால் 2 மட்டும் தான் நமக்கு வந்து வரும். அப்போ 2 என்ன பண்ணிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 - 1 ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 0. ரிசல்ட் நம்பர் 3. இப்போ பாருங்க எல்லாமே ஈக்குவல் தான். 0 0 0. ரிசல்ட் நம்பர் 1 2 3 எல்லாமே. அப்போ எல்லாத்தோட வேல்யூவும் ஈக்குவல் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது கொஸ்டின் நம்பர். அடுத்ததாக 4 வந்து பாருங்கள். sin 30 degree is equal to 1/2 and cos 60 degree is equal to 1/2 and cos 30 degree இதெல்லாம் நமக்கு வந்து வேணும். required values √3/2 and sin 60 degree √3/2. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 1 2 நீங்கள் ரெண்டு பார்ட் மட்டும் தான், LHS சைட் அண்ட் RHS சைட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 1 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஆனால் sin 90 டிகிரி ஆன்சர் வந்து 1 தான், அது நமக்கு வந்து தெரியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து செக் பண்ணோம். sin 30 டிகிரி அப்படின்னா 1/2. அதே மாதிரியே காஸ் 60 டிகிரினாலும் 1/2 தான் நமக்கு வந்து வரும். அடுத்ததாக ப்ளஸ் காஸ் 30 டிகிரி √3/2 சைன் 60 டிகிரி √3/2. ஓகே, அப்போ 1/2 × 1/2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/4 வரும். இந்த √3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √9 வருமா? அப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். அப்போ 3 2 2s are 4. அப்போ 3/4. ஸோ லைக் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4/4 கேன்சல் பண்ணால் 1. இங்கே சைன் 90 டிகிரியோட வேல்யூவே என்ன அப்படின்னா 1 தான். அப்போ ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படி மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். tan 45 டிகிரி பை cosecant 30 டிகிரி plus secant 60 degree by cot 45 degree minus 5 sin 90 degree by 2 cos 0 degree. இப்போ இதோட முன்னாடி இப்போ tan 45 டிகிரி அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1. அதுக்கப்புறம் cosecant 30 டிகிரி அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா cosecant 30 டிகிரி அப்படின்னா பாருங்கள். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து கொசிக்கன். அப்போ சைன் 30 டிகிரின்னு நமக்கு 1/2 தெரியும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 2 நமக்கு வந்து வரும். அப்புறம் சீக்கன் 60 டிகிரி காஸ் 60 டிகிரி அப்படின்னா √3/2. சரி, காஸ் 60 டிகிரி அப்படிங்கிறது 1/2 ஆன்சர் வரும். அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா சீக்கன் 60 டிகிரியோட வேல்யூ 2 மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். காட் 45 டிகிரி tan 45நாலும் காட் 45 ரெண்டுமே சேம் தான். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். அதாவது tan 45 டிகிரி அதுக்கப்புறம் சைன் 90 டிகிரி. ஸோ சைன் 90 டிகிரி வேல்யூ வந்து 1. காஸ் 0 டிகிரி அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1 தான். சரிங்களா? இதில் போய்ட்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆக்சுவலாக இங்கே நான் பேச நமக்கு என்னென்னா 1 இதோட வேல்யூ வந்து கொசிக்கன்னா 2. அப்போ 1/2 ப்ளஸ் சீக்கன் 60 2 பை காட் 45 டிகிரி 1 மைனஸ் 5 இன்ட்டு சைன் 90 டிகிரி அப்படின்னா 1 பை 2 காஸ் 0 டிகிரினாலும் 1 தான். ஓகே, அது ஜஸ்ட் அந்த கால்குலேஷன் மட்டும் வந்து பாருங்கள். 1/2 ப்ளஸ் 2 மைனஸ் 5/2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லைக் ஃப்ராக்ஷனை அப்படியே வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இங்கேயும் டினாமினேட்டர் வந்து 2வா, இங்கேயும் டினாமினேட்டர் 2. அப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். அப்போ -5 + 1 ஆட் பண்ணோம்னா -4 வந்து வரும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும் பை டினாமினேட்டரோட. அப்போ -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ -2 + 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 மாதிரி நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? சரி,
அடுத்ததான் கொஸ்டின் நம்பர் அதிலேயே செகண்ட் சம்மு sin 90 degree plus cos 60 degree plus cos 45 degree into sin 30 degree plus cos 0 degree minus cos 45 degree இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. sin 90 இதோட எல்லாத்தோட வேல்யூ இங்கே இருக்குது. sin 90 னா 1, cos 60 degree 1/2, cos 45 degree 1/√2, sin 30 degree 1/2 and cos 0 ஓட வேல்யூ 1. அப்போ sin 90 னா 1, cos 60 னா 1/2, cos 45 னா 1/√2. அதே மாதிரி sin 30 degree 1/2 plus cos 0 1 minus cos 45 1/√2. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரூட் 1 plus half plus 1 இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணணும். அப்போ முதல்ல இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிங்க. 1 plus half எவ்வளோ வரும், 1.5 வருமா, 1.5 அப்படின்னா வந்து எவ்வளவு 3/2 ப்ளஸ் அடுத்ததான் இங்கே என்னது 1/√2. அப்போ 1/√2 இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை இதோட மல்டிபிள் பண்ணுவீங்க, அப்போ 3√2 வரும். ப்ளஸ் இதை இதோட மல்டிபிள் பண்ணுங்கள், அப்போ 2 நமக்கு வந்து வரும். பை 2 × √2 2√2. கரெக்டாக இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடச்சிருச்சா, 3√2 + 2/2√2. ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் பண்ணினா நமக்கு இந்த ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ டினாமினேட்டர் உள்ள ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2 × 2 2 ஸ்கொயர் வருது. √2 × √2 என்ன வரும் அப்படின்னா √2 × √2, அப்போ √2 ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். இப்போ மேலே வந்து என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இது வந்து a, இது வந்து +b. ஓகேவா, இங்கே என்ன அப்படின்னா a - b ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஏவோட வேல்யூ 3√2, பியோட வேல்யூ 2. அப்போ a + b × a - b அப்படின்னா ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு, அதான் ஃபார்முலா வந்து இருக்குது, a² - b². அப்போ இதை ஃபுல்லுமே அப்படி வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, -2². அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். இங்கே √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 2 மட்டும் தான் இருக்கும். -2² 4 இந்த 2² 4 இன்ட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆனால் 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ 4 × 2 ஆன்சர் எவ்வளோன்னா 8. அப்போ 9 2s are 18 -4 ஆன்சர் 14 வரும். 14/8 அப்படின்னா 7/4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, சரி. ஸோ இதே மாதிரி தான் அந்த தேர்ட் ரோமனில் வரக்கூடிய சம் இது மாதிரி தான், அது பார்த்துக்கோங்க. அடுத்ததான் கொஸ்டின் நம்பர் 3. இது வந்து பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3a, அதாவது cos 3a = 4 × cos³ a - 3 cos a, வேர் a is equal to 30 degree. ஏவோட வேல்யூ 30 டிகிரி அப்படின்னு வந்து இருக்கிறப்ப இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, இது ரெண்டோட ஈக்குவலாக நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணோம், இது ரெண்டும் வந்து ஈக்குவல் எப்போ அப்படின்னா ஃபார் a = 30 டிகிரி அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஏவோட வேல்யூவை, அதாவது a = இங்கே 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்னென்னா cos 3a இருக்குதா லெஃப்ட் ஹேண்ட் சைடாக, அப்போ cos 3a பதிலாக 30 டிகிரி, அப்போ 3 × 30 டிகிரி 90 டிகிரி வரும். cos 90 டிகிரியோட வேல்யூ 0. இது ஒரு சைடு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். 4 cos³ a - 3 cos a. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே 30 டிகிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அப்போ cos 30 டிகிரி √3/2, இங்கே பவரில் 3, அப்போ பவர் கியூப் முன்னாடி a, அப்போ 4 -3ங்கிற நம்பர் அப்படியே வந்து எழுதிட்டோம். cos ஏக்கு பதிலாக 30 டிகிரி, அப்போ √3/2 வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம வந்து கியூப் நம்ம வந்து எடுக்கணும். 4 அப்படியே தான் இங்கே வந்து இருக்குது. இதை கியூப் வந்து எடுத்தீங்க அப்படின்னா √3³ என்ன ஆன்சர் வந்து வரும் அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ √3³ இஸ் ஈக்குவல் டு √3 × √3 × √3. அப்போ 3 டைம்ஸ் நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ √9 வரும் × √3. இப்போ 9க்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா 3 வரும். அப்போ 3√3 அதுதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 3√3. தென் மைனஸ் இது அப்படியே தான் நம்ம வந்து எடுத்து பாரு 3√3/2 அப்படியே நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். இங்கே கேன்சல் பண்ணலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த 2 கியூப் வந்து எடுத்திங்கன்னா 2 × 2 × 2 8ங்கிற ஆன்சர் நமக்கு வந்து கிடச்சிடும். அப்போ இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் நமக்கு வந்து கிடச்சிடும். 1 4s are 4, 2 4s are 8. ஆக்சுவலாக அந்த பிளேஸ் வந்து 2 வரும். அப்போ 2 4s are 8 வந்து வரும். அப்போ 3√3 இதை கேன்சல் வந்து பண்ணுறோம்னா 2 மைனஸ் 3√3/2 பாருங்க. இப்போ நீங்கள் என்னென்னா 3√3/2வும் மைனஸ் 3√3/2 என்ன ஆகிரும், கேன்சல் ஆகிரும் ஒரே ஸ்டெப்பில். சரிங்களா? இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு கூட இங்கே டினாமினேட்டரில் ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா 8 நீங்கள் இந்த இதில் 3√3னே வந்து வச்சுக்குவாங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு 3√3/2 மைனஸ் 3√3/2 இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 0. ஓகே, அப்படியே பாருங்கள் 0. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஸோ 0. ஓகேவா? அப்போ எங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சரும் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் செகண்ட் ஒன்றும் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம், ப்ரூவ் பண்ணும்போது பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, அடுத்ததான் கொஸ்டின் நம்பர் 4 வந்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 இல்லை பாருங்க. 8 sin 2x அதுக்கப்புறம் cos 4x sin 6x. 8 sin 2x cos 4x sin 6x when x is equal to 15 degree. இப்போ இது 3யோட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே கமா வந்து வராது, இன்ட்டு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். அப்போ 8 sin 2x எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 15 சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ 8 sin 2 × 15 இன்ட்டு cos 4x. அப்போ cos 4 எக்ஸுக்கு பதிலாக 15 டிகிரி இன்ட்டு sin 6 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது 15 டிகிரி. அப்போ 2 × 15 30 டிகிரி, 4 × 15 60 டிகிரி, 6 × 15 90 டிகிரி. இதெல்லாம் வேல்யூ நம்ம வந்து எடுத்து வந்து எடுக்கலாம். அப்போ 8 அப்படியே வந்து வச்சுக்கோங்க. sin 30 டிகிரி 1/2, cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 தான், sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ இங்கே கேன்சல் பண்ணலாமா? 1 2s are 2, 4 2s are 8. மறுபடியும் இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணலாம். பை எத்தனை தடவை 2 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் 2 மட்டும்தான். ஸோ 2 டினாமினேட்டரில் 1 1s are 1. அப்போ 2/1 ஆன்சர் எவ்வளோன்னா 2. ஓகே, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக எக்ஸசைஸ் 3 6.3 வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இதில் அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் வந்து பாருங்கள். sin 90 degree minus theta is equal to cos theta, degree minus theta is equal to cos theta, and cos 90 degree minus theta is equal to sin theta. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ சம் ஆஃப் த 2 ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா 180 டிகிரி. சம் ஆஃப் 2 ஆங்கிள் இஸ் 180 டிகிரி அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது 90 டிகிரி யூஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் எல்லாமே சொல்ல போகிறோம். அதே மாதிரி இப்போ கொசிகன் 90 டிகிரி மைனஸ் theta is equal to secant theta, as well as secant 90 minus theta is equal to cosecant theta. tan 90 degree minus theta is equal to cot theta, and cot 90 degree minus theta is equal to tan theta. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் இந்த சம்மில் போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், அப்ளை வந்து பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது cos 47 டிகிரி பை sin 43 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி இந்த அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க, sin 72 டிகிரி அண்ட் cos 18 டிகிரி. இதுதான் ஆக்சுவலாக நம்மளுடைய கொஸ்டின் வந்து இதுதான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா cos 47 degree by sin 43 degree the whole square plus sin 72 degree by cos 18 degree the whole square minus 2 cos square 45 degree. இதோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வந்து பாருங்கள். cos இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ காஸ் தீட்டா அப்படின்னா ஆக்சுவலாக இதை 90லேருந்து சப்ராக்ட் பண்ணி நம்ம வந்து எழுதுகிறோம். அப்படி இங்கே என்ன வந்து வரும் அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா நம்ம வந்து எழுதிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த பிளேஸில் என்ன வரும் அப்படின்னா சைன் 90 டிகிரி மைனஸ் உடைய தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 47 டிகிரி. அப்போ காஸ் தீட்டா இஸ் இங்கே பாருங்கள் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது 47 டிகிரி. அப்போ சைன் அது அப்படியே நமக்கு வந்து வரும் சைனை 90ல் 47 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 43. அப்போ சைன் 43 டிகிரி. இந்த டினாமினேட்டர் உள்ளது அப்படியே வந்து கொண்டு வாங்க சைன் 45. அப்போ ரெண்டுமே நமக்கு என்ன ஆகிரும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 1. ஓகே, இப்போ இந்த பார்ட்டில் செகண்டோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1. இப்போ சைன் 72 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த சைனை வந்து காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா, நம்ம எப்படி வந்து எழுதலாம் அப்படின்னா காஸ் 90 டிகிரி மைனஸ் திஸ் தீட்டா அந்த படி மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா சைன் இப்போ 72 நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 18 டிகிரி அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா. அப்போ காஸ் இந்த இதில் தீட்டா அப்படிங்கிறது 18 டிகிரி. ஸோ காஸ் 18 டிகிரி. அதே மாதிரி டினாமினேட்டரில் காஸ் 18 டிகிரி ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இப்போ இங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் இதோட வேல்யூ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி. அப்போ இந்த காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே முன்னாடி பாருங்கள் ஒரு 2 வந்து இருக்குதா. இப்போ இந்த பிளேஸில் நமக்கு ஒரு 2 நமக்கு வந்து வரணும். ஓகேவா, 2. இப்போ 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 தான் மைனஸ் இந்த 2 இங்கே வந்து வருது. இந்த ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணுறப்போ 1 ஸ்கொயர் 1 தான் பை இங்கே √2 ஸ்கொயர் என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிடும் 2 மட்டும் தான் வரும். அப்போ இந்த 2 என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 2 மைனஸ் 1. அப்போ 2 மைனஸ் 1 ஆன்சர் 1. அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1. ஓகேவா, சரிங்க. இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் வந்து போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், எதோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ் 70 டிகிரி பை சைன் 20 டிகிரி, காஸ் 59 டிகிரி பை சைன் 31 டிகிரி, காஸ் 0 டிகிரி பை சைன் 90 மைனஸ் தீட்டா. ஆக்சுவலாக இந்த இடத்துல 0 டிகிரி ஸோ 8 cos ஸ்கொயர் ஒரு நிமிஷம். ஸோ என்ன வேல்யூ நம்ம வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா காஸ் 70 டிகிரி பை சைன் ஸ்கொயர் சைன் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் 59 டிகிரி பை சைன் 31 டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அண்ட் மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி. இதோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். அப்போ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ அதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் 60 டிகிரி அப்படின்னா 1/2 அந்த டேபிளில் இருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அப்படியே வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த காஸ் 70 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா 90 மைனஸ் 20 வந்து எழுதிக்கலாம். 90லேருந்து 20 செப்பரேட் பண்ணிங்கன்னா 70 கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து செஞ்சுருக்கிறோம். ஆனால் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா. அப்போ சைன் இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து 20. அப்போ 20 டிகிரி. கீழே இருக்கிறத அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கேன்சல் ஆனால் 1. அதே மாதிரி இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்ததா இப்போ காஸ் தீட்டா பை சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா ஃபார்முலா வந்து இருக்குது. சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ இதுக்கு பதிலாக காஸ் தீட்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ காஸ் பை காஸ் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 1. அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 தான், இதோட வேல்யூ 1 தான். காஸ் 60 வேல்யூ 1/2. அப்போ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 8 இங்கே இருக்குது பாருங்கள்.
and then into the cos 60 degree value 1/2 the whole square. இங்கே ஸ்கொயர் வந்து இருக்கிறதுனால ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்போ 1 ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 4. அதுக்கு முன்னாடி இதை 3 ஆட் பண்ணுங்க. 1 + 1 + 1 3 மைனஸ் இங்கே வந்து 8 into 1/4. இங்கே வந்து 4 கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 2 4s are 8. ஓகேங்களா, 2 டைம்ஸ். அப்போ 3 மைனஸ் இங்கே 2 into 1 2 தான் வரும். அப்போ 3 - 2 ஆன்சர் இல்லைன்னா 1. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுடைய தேர்டு கொஸ்டின் நீங்கள் ரெஃபர் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேர்டு கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஃபோர்த்து சம் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. இதை பாருங்கள். இப்போ இதோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. காட் தீட்டா அப்படின்னு நம்ம வந்து எழுதிட்டோம். tan 90 - θனா ஃபார்முலா, அதான் வந்து காட் தீட்டா. இப்போ காஸ் 90 - θனா ஃபார்முலா சைன் தீட்டா. இங்கே tan தீட்டாவை அப்படியே வந்து எழுதிக்குவாங்க. அதே மாதிரி சீக்கன் 90 டிகிரி - θ அப்படின்னா கொசிகன் தீட்டா பை இது எல்லாத்தையுமே சேர்த்து இங்கே சைன் 90 - θனா காஸ் தீட்டா, காட் 90 - θ அப்படின்னா tan தீட்டா, கொசிகன் 90 - θ அப்படின்னா சீக்கன் தீட்டா. இது எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிட்டோம். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிருதா? ஸோ 1 ப்ளஸ் இந்த சைன் தீட்டா, இந்த டேன் என்ன வேறு கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த காசு சீக்கண்ட். இப்போ இதோட வேல்யூ நம்ம என்னென்னு வந்து பார்த்துக்கலாம். காஸ் சீக்கண்ட். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சைன் தீட்டா இருக்குங்களா, சைன் தீட்டா இன்ட்டு இந்த கொசிகன் தீட்டா வந்து இருக்கும். கொசிகன் தீட்டா இதோட வேல்யூ வந்து 1. நம்ம ஏற்கனவே வந்து எழுதியிருப்போம். சைன் இன்ட்டு கொசிகன் இதோட வேல்யூ வந்து 1. அப்போ இதோட வேல்யூ வந்து 1. இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காஸ் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா இதோட வேல்யூமே வந்து என்னன்னா 1 தான். அப்போ நியூமரேட்டர் வேல்யூ 1, டினாமினேட்டர் வேல்யூ 1 அப்படின்னா 1/1 ஆன்சர் 1 சொல்லிட்டு வந்து கிடச்சிடும். அப்போ 1 + 1 ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நம்பர் 4. So exercise